ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜாப்பனீஸ் சீஸ் கேக் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சொன்ன அதே மெஷரிங்லேயே நீங்கள் செய்யுங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக வருங்க. 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து இந்த மாதிரி க்ரீம் சீஸ் செஞ்சுக்கோங்க. க்ரீம் சீஸ் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இது கூடவே இந்த மாதிரி பட்டர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பாலும் சேர்த்துக்கோங்க. நான் எந்த அளவுக்கு சேர்க்கணுன்ற மெஷரிங் அளவு கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு சேர்த்து செஞ்சுக்கோங்க. நீங்கள் அதே அளவு செஞ்சால் மட்டும்தான் இந்த அளவுக்கு சாஃப்டாக கேக் வரும். இப்போ இது எல்லாத்தையும் டபுள் பாயில் மெத்தடில் இது நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி க்ரீம் மாதிரி வரும் பாருங்கள். நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நீங்கள் கீழே இறக்கி வச்சுட்டு இது கூட முட்டையோட மஞ்சள் கரு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 முட்டை தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா அது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஹேண்ட் விஸ்கில் கூட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கோங்க. இதையும் இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சலிச்சு எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க, நீங்கள் ஹேண்ட் விஸ்கில் கூட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் வந்துடும். இப்போ இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து உரமா வச்சுட்டு இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூட சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்க்கும்போது ஒரேடியாக சேர்த்துறாமல் இந்த மாதிரி 2 பிரிவாக பிரித்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ளதை சேர்த்துட்டு பீட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிக் பிக் வரணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே சைடு தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம முட்டை வெள்ளைக்கரு அடித்து வச்சுருந்தோம்ல அதில் சேர்த்து இதை நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் சேர்த்துக்கோங்க. அதில் நீங்கள் பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி தண்ணி பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதில் இதை வச்சுட்டு இதை நான் ஓவனில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பேக் பண்ணுன்ற அளவு கூட நான் கீழே கொடுக்குறேங்க. நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு அதே மாதிரியே பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இங்கே எவ்வளோ சூப்பராக சாஃப்டான ஜாப்பனீஸ் சீஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் இந்த கேக் ரொம்ப டேஸ்டியாகவும் அருமையாகவும் இருக்கும். நான் கொடுத்துருக்க அதே மெஷரிங்கில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.